கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மிஷன்ஸ் ஃபெலோஷிப் ஆஸ்திரேலியா ஸ்தாபனத்தின் சார்பாக உங்களை அன்பாக வாழ்த்துகின்றோம். தெற்காசிய நாடுகளில் தேவனை அறியாத ஜனங்கள் மத்தியில் கர்த்தருடைய சுவிசேஷத்தை எடுத்துச் செல்லும் பணியை நோக்கமாக வைத்து மிஷன்ஸ் ஃபெலோஷிப் ஆஸ்திரேலியா ஸ்தாபனம் 2006ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. ஒவ்வொரு வருடமும் தேவ ஜனங்களை அவருடைய சுவிசேஷ பணியில் ஊக்குவிக்கும் முகமாக மிஷன்ஸ் கனெக்ட் கூட்டங்கள் MFA ஸ்தாபனத்தினால் நடத்தப்பட்டு வருகின்றன. இந்த வருடம் நடத்தப்பட்ட கூட்டங்களில் சகோதரன் அகஸ்டின் ஜெபக்குமார் வழங்கிய செய்தியை உங்களை உற்சாகப்படுத்தும் முகமாக தொகுத்து வழங்குகின்றோம். செய்தியின் இறுதியில் எமது தொடர்பு விவரங்கள் கொடுக்கப்பட்டு இருக்கின்றன. உங்களோடு சேர்ந்து தேவ ஊழியத்தில் செயல்பட MFA ஸ்தாபனம் வாஞ்சிக்கின்றது. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த சாயங்கால வேளையில உங்களை மீண்டும் இந்த பட்டணத்தில் சந்திக்கிறதை குறித்து ஆண்டவருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு தெளிவான ஒரு நோக்கத்தோடு நீங்கள் கூடி வந்திருக்கிறதை நினைத்து நான் ஆண்டவருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். Let this day bring forth such an impact in your life so that you can see more clearly what is in the heart of God. தேவனுடைய இருதயத்தில் இருக்கிறதை தெளிவாக பார்ப்பதற்கு ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். தேவன் கிரியை செய்வாராக. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. ஆளுகை செய்யும் பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. ஆவியானவரே, என் ஆற்றலானவரே. ஆவியானவரே, என் புதிதாக்கும் பரிசுத்தரே, புதுப்படைப்பாய் மாற்றும் ஐயா. புதிதாக்கும் பரிசுத்தரே, புதுப்படைப்பாய் மாற்றும் ஐயா. உடைத்து விடும் உருமாற்றும் என்னை உடைத்து உருமாற்றும் உம் விருப்பம் நிறைவேற்றும். உம் விருப்பம் நிறைவேற்றும். ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. ஆவியானவரே, என் ஆற்றல் ஆனவரே. ஆவியானவரே, என் ஆற்றல் ஆனவரே. அப்படியாக கடவுள் ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். உட்கார். ஆண்டவருடைய பிள்ளைகளாக கூடி வந்திருக்கிற நீங்களும் நானும் இயேசுவின் பாவங்களை மன்னித்தார், எனக்கு ஒரு புது வாழ்வு கொடுத்தார் என்கிற ஒரு நிச்சயத்தை உடையவர்களாக இருக்கலாம். ஆனாலும் நாம் அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுகிற பழக்க
தோஷங்களுக்கு அடிமையானவர்கள். We are doing for centuries, that's why we do this. அநேக காரியங்களிலே அதை ஆவிக்குரிய வாழ்க்கையிலேயுமே அப்படியே நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்று நான் தாராளமாக சொல்லுவேன். நான் இன்றைக்கும் நாளைக்கும் ஒரே தலைப்பின் கீழ் தான் பேச போகிறேன். நாளைக்கு ஆங்கிலத்தில் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நான் ஒரு கோணத்தில் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். நமக்கு பழக்கமாய் தோன்றிவிட்ட காரியங்களை செய்வதனாலே நமக்கு வித்தியாசமாக பார்க்க தெரியாதவர்களாக மாறிவிடுகிறோம். ரெண்டு சின்ன உதாரணத்தை சொல்கிறேன். இந்தியாவிலே நீங்கள் இறைச்சி வாங்க போகிறீர்கள் என்றால் கடைக்காரன் கேட்பான், எலும்போடு வேண்டுமா எலும்பு இல்லாமல் வேண்டுமா? ஒரு இறைச்சி கடைக்காரர் ஆஸ்பத்திரிக்கு தன் மனைவியை கூட்டிக் கொண்டு போனார் பிரசவத்திற்கு. இங்கே நீங்கள் husband can go to the hospital, but இந்தியாவில் முடியாது, வெளியே உட்கார வைத்திருந்தார்கள். நர்ஸ் அவசரமா உங்களுக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்திருக்கிறது என்று சொல்லி உற்சாகமாய் சொன்னவள், நர்ஸனுடைய முறையில 3 கிலோ இடையோடு பிறந்திருக்கிறது. உடனே இவர் கேட்டார், எலும்போடா எலும்பு இல்லாமல்? ஒருவர் ஹோட்டல் நடத்தி கொண்டிருந்தார். ஹோட்டல் நடத்தி கொண்டிருந்தவருக்கு நஷ்டமாய்விட்டது. ஆகையினாலே அவர் பூச்சி மருந்து கடை விற்க ஆரம்பித்தார். விவசாயிகளுக்கு பூச்சி மருந்து தெளிக்கிறது, பூச்சி மருந்து. ஹோட்டலில் யாராயும் வந்தால் என்ன கேட்பார்கள்? எடுத்துட்டு போறீங்களா, இங்க சாப்பிடுறீங்களா? பூச்சி மருந்து வந்தவர் ஒரு பேரை சொல்லி இந்த பூச்சி மருந்து கொடுங்கள் என்றார். அவர் கேட்டார், இங்கேயே சாப்பிட போகிறாயா இல்லை வீட்டுக்கு எடுத்து? பழக்க தோஷம். என்ன பேசுவது என்று தெரியவில்லை, என்ன செய்கிறோம் என்று தெரியவில்லை. இப்படியே நாம் வாழ்ந்து வருகிற ஆவிக்குரிய காரியங்களில நம்மை வதைக்கிற ஒரு பெரிய காரியம் பயம். பயமா இருக்குங்க, பயமா இருக்குங்க, பயமா இருக்குங்க. ஏப்பா நீ ஆண்டவரை பற்றி வெளியே சொல்லி, பயமா இருக்குங்க. நீ அதுக்கு தான்ப்பா அழைக்கப்பட்டிருக்க, பயமா இருக்குங்க. எப்படிங்க அங்க போறது? கொஞ்சம் ஒரு பாட்டுக்கு முன்னால கொஞ்சம் பாடுபா, பயமா இருக்குங்க. Not all, but many, except you. ஒரு 4 வார்த்தை சொல்லி ஜனங்களை வாழ்த்துங்க, பயமா இருக்குங்க. பிள்ளைக்கு கல்யாணம் சொல்லுவாங்க, வந்தவங்க சாப்பிட்டு போங்கன்னு அப்பாவுடைய மாப்பிள்ளையுடைய அப்பாவை சொன்னா பயமா இருக்குங்க. நீங்களே சொல்லிருங்க பாஸ்டர். See, we are so much carried away the fear. And today and tomorrow I am going to talk about the fear of the future. And நாளைக்கு 2 காரியங்கள், fear of losing and fear of being forgotten. இந்த பயம் நம்மை எப்படி ஆட்டி படைக்கும் என்பதை குறித்து, அதனால் தான் நாம் இன்றைக்கு ஆண்டவர் விரும்புகிற இடத்தைக்கும் வர முடிவதில்லை, ஆண்டவர் விரும்புகிறதையும் செய்ய முடியாதபடி தடுக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உங்களுக்கு காண்பித்து, இந்த பயத்திலிருந்து தேவன் உங்களை விடுதலையாக்கத்தக்கதாக கிரியை செய்யும்படியாக அவரை நோக்கி ஜெபித்து விட்டு நான் வந்திருக்கிறேன். God has got a purpose for everybody. ஒவ்வொரு மனிதனுக்கும், ஆண்டவரை அறிவிக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆண்டவர் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். எல்லா மனிதர்களும் கேட்க வேண்டிய ஒரு பெரிய கேள்வி, எதற்காக நான் பிடிக்கப்பட்டேனோ? Why Jesus was after me when there were millions of people outside? Why he revealed himself to me? Why he delivered me? என்னை விடுதலையாக்கினதற்கும், என்னை எனக்கு தன்னுடைய அன்பை தெரிவித்ததற்கும் என்னையா காரணம் என்கிற ஒரு கேள்வி மாத்திரம் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் கேட்டுவிட்டால் அவருடைய வாழ்க்கை தலைகளாக மாறிவிடும். ஆண்டவர் என்னையும் உங்களையும் ஒரு பெரிய நோக்கத்தோடு தான் தேடி வந்தார். நம்மை நோக்கத்தோடு கைப்பிடித்திருக்கிறார் என்று நான் தைரியமாக சொல்ல முடியும். அந்த காரியத்தை மனதில் கொண்டு அதை செயல்படுத்துவதற்கு இப்படிப்பட்ட மிஷன் கனெக்ட் மீட்டிங்களில் நாம் ஏவப்படும் போது நம்மை தடுக்கும் சக்திகளை குறித்து நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். Even after knowing the purpose of God, many times we are unable to act because of the fear of the future. நல்லா கவனிங்க, நான் சொல்ல போகிறத பிராக்டிக்கலா உங்க லைஃப்ல அப்ளை பண்ணி பார்த்தீர்கள் என்றால்
நிச்சயமாக அது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய புரட்சியான காரியத்தை செய்யும் என்று நான் நம்புகிறேன். ஆண்டவர் நமக்கு பயமுள்ள ஆவியை தராமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை தந்திருக்கிறார் என்று சொல்கிறது. பயமுள்ள ஆவியை தரவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பயத்தை கொண்டு வருகிறான் சத்துரு என்று சொன்னாலும் பயம் ஒரு மனிதனை எப்படி மாற்ற வல்லது என்பதை இந்த நாளைக்கு நான் உங்களுக்கு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலிருந்து காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். I am not going to talk about an ordinary person. I am going to talk about an anointed person. நான் ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷனை குறித்து பேச விரும்புகிறேன். நான் ஒரு சாதாரண மனுஷனை குறித்தல்ல, தேவன் தெரிந்து கொண்ட ஒரு மனுஷன், அவன் உருவாகும் முன்னதாகவே தெரிந்து கொண்ட ஒரு மனுஷனை குறித்து பேச விரும்புகிறேன். நன்றாக கவனியுங்கள். ஒரு மனுஷன் பிறக்கும் முன்னதாகவே தேவன் அவனை குறித்து ஒரு திட்டம் வைத்திருந்தார். ஒரு மனிதன் பிறக்கும் முன்னதாகவே அவனை குறித்து ஒரு எதிர்பார்த்து வைத்திருந்தார். அப்படிப்பட்ட ஒரு மனிதனை பயம் என்ன செய்யும் என்பதை குறித்து நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். அவனை எல்லாரும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அறிந்த கதாபாத்திரம் தான் நமக்கு பழக்கமான கதாபாத்திரம். We all know even from a little child. You can understand. நன்றாய் கவனியுங்கள். சமீபத்தில் இஸ்ரவேல் தேசத்தில் எருசலேம் பக்கத்தில் தோண்டி எடுக்கப்பட்ட போது ஒரு பெரிய மண்டை ஓட்டை எடுத்தார்கள். அதனுடைய நெத்தியிலே ஒரு ஹோல் இருந்தது. அவர்கள் அதை டிக்ளேர் பண்ணினார்கள். It is proved that it is a skull of Goliath. ஆனந்தன் கோலியாத் ஸ்ட்ரீட்ல ஏதான் என்னை கூட்டிட்டு போறார் டெய்லி. கோலியாத்தினுடைய தலையினுடைய அந்த எலும்பு கூடு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அது இவ்வளவு பெரியது இருக்கிறது. அதுல நடுவில் மாத்திரம் ஒரு கல்லால் துவாரம் இருந்தது. அங்கே இருக்கிறதை கண்டுபிடித்திருக்கிறார்கள். So I am not going to talk about an imaginary man. I am talking about an historical man. அது மாத்திரமல்ல, தாவீதின் குமாரன் என்று இயேசுவை அழைத்தார்கள். அந்த தாவீதை குறித்து பேச போகிறேன். அந்த கவனியுங்கள். All must know that I was elected by God even before I was born. என் வேதம் சொல்லுகிறது, உலக தோற்றத்திற்கு முன்னே என்னை தெரிந்து கொண்டார். என்னுடைய ஆண்டவருடைய தெரிந்தெடுத்தலை குறித்து நான் யோசிக்கும் போதெல்லாம் நான் அழுகிறேன். ஆண்டவரே, என்ன நீங்க இவ்வளவு நாளைக்கு முன்னாலே தெரிஞ்சு கொண்டதுக்கு நான் யார் ஆண்டவரே? எதுக்கு ஆண்டவரே? அதுதான் என்னை இயக்குவிக்கிறது. அந்த கவனியுங்கள். I am not by accident. I am in the eternal plan of God. தேவனுடைய நித்திய அந்த காரியத்திலே நான் உண்டாக்கப்பட்டவன் என்கிற நினைவு உங்களை ஆள வேண்டும். அப்பொழுதுதான் நாம் எதையாவது செய்ய வேண்டும் என்கிற துடிப்பு நமக்கு உண்டாகும். ஆகையினாலே நான் இந்த மனிதனை குறித்து தான் நான் உங்களுக்கு பேச விரும்புகிறேன். தாவீது பிறக்கும் முன்னதாகவே ஆண்டவர் என்ன சொன்னார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். வாசிக்கலாம். தாவீது பிறக்கும் முன்னதாகவே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு 1 சாமுவேலின் புத்தகம் 2வது அதிகாரம் 35வது வசனத்தை வாசிக்கலாம். 1 Samuel 2nd chapter verse 35. நான் என் உள்ளத்துக்கும் நான் என் சித்தத்துக்கும் ஏற்றபடி செய்யத்தக்க உண்மையான ஒரு ஆசாரியனை எழும்ப பண்ணி அவனுக்கு நிலையான வீட்டை கட்டுவேன். அவன் என்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு முன்பாக சகல நாளும் நடந்து கொள்வான். இங்கே வரப்போகிற ஒரு ஆசாரியனை குறித்து பேசினாலும் ஆண்டவர் இன்னொரு காரியத்தை சொல்கிறார். என்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு முன்பாக நடக்கிறவன். Even though Samuel anointed David, but God said, I am going to anoint somebody, and before him this prophet will be walking. இப்ப தாவீது பிறக்கவே இல்லை தெரியுமா? அவனுடைய தாயின் கருவிலேயே இருக்கல. ஆனா ஆண்டவர் முன்னதாகவே திட்டம் பண்ணி இருக்கிறாரு. God had the plan. உங்களை குறித்தும் என்ன குறித்தும் தேவன் திட்டம் பண்ணி இருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் தெரிந்து கொண்டதை நீங்க கொஞ்சம் பாருங்கள். 1 சாமுவேலின் புத்தகம் 13வது அதிகாரம்
ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 1 சாமுவேல் புஸ்தகம் 13வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். இப்பொழுது சவுலை பார்த்தான், இப்பொழுதோ உம்முடைய ராஜ்யபாரம் சவுலே நிலை நிற்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனிதனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாய் இருக்க கட்டளையிட்டார். ஓகே, nobody knew about David in the country. தேசத்திலே தாவீது யாருன்னே தெரியாது. அந்த நேரத்திலே ராஜாவிடத்திலே செய்தி சொல்லப்படுகிறது. என்ன சொல்லப்படுகிறது? God has already chosen somebody dearer to his heart. கொஞ்சம் யோசித்து பாருங்க. பிறக்கும் முன்னதாக சொல்லிட்டாரு, பிறந்த பிறகு யாருக்குமே அடையாளம் தெரியல. ஆனா ராஜாவுக்கு முன்னதாக ஒரு டிக்ளரேஷன், a declaration about a person who was already born somewhere. கொஞ்சம் யோசித்து பாருங்க. I want you to understand your choice. I want you to understand how God has chosen you. ஆண்டவர் சொல்லவில்லையா, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளையும் அறிய வேண்டிய பெரிய காரியம், ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார், உலக தோற்றத்துக்கு முன்னதாக என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதை காண்பிப்பதற்காகத்தான் என்ன காண்பித்துக் கொடுக்கிறேன். இந்த தாவீது தகப்பனாலே மறைக்கப்பட்டு போனார். எல்லாரும் உங்களுக்கு தெரிந்திருக்கலாம், தெரியாதவர்களுக்காக சொல்கிறேன். சாமுவேலை ஆண்டவர், நான் ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ண போறேன், நீ ஈசாய் வீட்டுக்கு போய் அவனுடைய பிள்ளைகள் ஒருவனை நான் அபிஷேகம் பண்ண போறேன்னு அவ்வளவுதான் ரெவலேஷன் அவனுக்கு கொடுத்தது. அவ்வளவுதான், யாரும் பேர் சொல்லல. ஆண்டவர் வீட்டுக்கு போயிட்டு சாமுவேல் போய் ஈசாயை கேட்கிறான், எப்ப அவன் பிள்ளைங்கெல்லாம் கூட்டணும்னா முதல் ஆள் இருந்து 7வது ஆள் வரைக்கும் வந்தாச்சு. ஆண்டவர் சொன்னார், இவன் இல்லை, இவன் இல்லை, இவன் இல்லை, இவன் இல்லை, இவன் இல்லை. சாமுவேல் தான் கேட்க வேண்டியிருக்கு, உனக்கு இவ்வளவுதான் பிள்ளைங்களா? பீகாரை குறித்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். லாலு பிரசாத்னு ஒருத்தர் ரயில்வே மினிஸ்டரா இருந்தவர், எங்களுக்கு சீஃப் மினிஸ்டரா இருந்தார். அவர் சீஃப் மினிஸ்டர் ஆன உடனே பிரஸ்காரங்களாம் போய் நிறைய கேள்வி கேட்டாங்க. ஒரு பிரஸ்காரங்க கேட்டான், சார் மே நோ how many children you have? அவர் சொன்னார், பெஞ்சாதி ரபரிங்களா, நமக்கு எத்தனை பிள்ளைங்கடி? ஏன்னா நான் ஈசாய படிச்சதுனால எனக்கு லல்லு பிரசாத் சொன்னது எனக்கு சிரிப்பா தெரியல. ஏன்னா ஈசாய்ங்கிற லல்லு பிரசாத் நாளே இருந்தார். See, listen to me. Even forgotten by the father whether there was a son or not. தேசத்துக்கு தெரியாது, தகப்பனுக்கு தெரியாது, ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான். அருமையானவர்களே, நான் சொல்றது கொஞ்சம் நல்லா கொஞ்சம் இருதயத்துல கொஞ்சம் திரும்பி பாருங்க. இப்போ அவனை கூப்பிட்டு சாமுவேல் அபிஷேகம் பண்றான். சகோதரர்களுக்கு மத்தியில ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறான். Not known to the king, but he was anointed. உங்க பிள்ளைய ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் சூஸ் பண்ணி, I am going to send you as a representative for Australia to UN னு சொன்னா, அதுக்கு பிறகு நீங்க உங்க பிள்ளைய எப்படி ட்ரீட் பண்ணுவீங்க சொல்லுங்க? அப்ப கொண்டு போய் விடலாம். You will be taking care of the child in a very special way because he has already been chosen for a great purpose and he is going to represent the whole world in UN, United Nations Assembly. He is going to give a speech and he has been chosen. What will you do? How will you deal? எப்படி டீல் பண்ணுவீங்க? கீழே நடக்க விடுவீங்களா? தோள்ல தூக்கி சமைப்பீங்க. ஆனா அந்த அப்பா நான் பாருங்க, மறுபடியும் hello. That was the respect he was having in the family, sir. Even after receiving the anointing of the Lord, he was not having respect in his own house. நான் சொந்த வீட்டிலேயே மதிப்பில்லாத ஆளையா, மதிப்பில்லாத ஆளையா, தெரியுறதுங்கிறது ரெண்டாவது, மதிப்பில்லையா? உலகம் வெறுக்கையில் நீரோ அணைக்கீரி, உலகம் வெறுக்கையில் நீரோ அணைக்கீரி,
உம்மை நினைத்து துதிக்கின்றேன், உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். தெரிந்தவர் பாடலாமா? உலகம் வெறுக்கையில் நீரோ அணைக்கிறீர், உலகம் வெறுக்கையில் நீரோ அணைக்கிறீர், உமது அணைப்பிலே அந்த வெறுப்பை மறக்கின்றேன், உமது அணைப்பிலே அந்த வெறுப்பை மறக்கின்றேன், உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். இயேசையா சோத்திரம், இயேசையா சோத்திரம், இயேசையா சோத்திரம், இயேசையா சோத்திரம், இயேசையா சோத்திரம், இயேசையா சோத்திரம், இயேசையா சோத்திரம். நல்ல கவனிங்க. அநேக நேரங்களில் நம்முடைய தெரிந்து கொள்ளுதல் தெரியாதனால்தான் நம்ம தடுமாறுறோம். அநேக நேரங்களில் நம்முடைய தெரிந்து கொள்ளுதல் தெரியாதனால்தான் நம்முடைய வேலை நமக்கே தெரிகிறது இல்லை, நம்ம யாருன்னு நமக்கு தெரிந்து கொள்ளல. கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார் என்று விசுவாசிக்கிறேன். இப்படி ஒதுக்கப்பட்ட மனிதனை ஆண்டவர் போர்க்களத்திற்கு கொண்டு வருகிறார். நீங்களும் நான் அறிந்திருக்கிறபடி he was not called for the war, but he was forced to the scene to carry the food for his brothers. தன்னுடைய சகோதரனுக்கு ஆகாரம் கொண்டு வருவதற்கு அனுப்பப்பட்டார். ஆனால் அபிஷேகம் மேல இருந்ததுனால சத்தம் கேட்டவன சும்மா இருக்க முடியல. There was a challenge. What challenge? Send one man, choose. ஒரு மனிதனை அனுப்புங்கள். கொக்கரிக்கிறான் கோலியாத். ஆனா அபிஷேகம் இருந்ததுனால அடையாளம் தெரியாது, அவனை குறித்து யாருக்கும் மதிப்பு கிடையாது, அதுக்காக அனுப்பப்படவும் இல்லை, அதுக்காக பயிற்சியும் பெறல, ஒன்னும் தெரியல. மேல இருந்த அனாயிண்டிங் இருந்ததுனால சவாலை கேட்டுட்டு சும்மா இருக்க முடியல. ஹலோ, நிறைய பேரை நான் பார்க்கிறேன், அபிஷேகம் பெற்றன்னுட்டு அந்நிய பாஷையில இங்க இருந்து அங்க வரைக்கும் உருளுறாங்க, பொத்து பொத்துன்னு உழுறாங்க. ஆனா சவால் சத்தம் மட்டும் கேட்க மாட்டேங்குது. அதனால எனக்கு அந்த அபிஷேகத்தை குறித்து ஒரு சந்தேகம். இங்க உண்மையா அபிஷேகம் பெற்றிருந்தீங்கன்னா இந்த உலகம் தேவ ஜனத்திற்கும் தேவ ராஜ்யத்துக்கும் விரோதமாக கொக்கரிக்கிற காரியம் உங்க காதுல விழும், விழுந்துதாகும், சும்மா இருக்க விடாது. ஏன்னா you are anointed, sir. You have got an anointing and that makes you. I will go. I'm not trained. Okay, no problem. I'm not big. No problem. I don't have the weapon. No problem. யாரோ சொன்னாங்க நிறைய காசு சேர்த்தப்ப தான் ஊழியத்தை ஆரம்பிக்கணும். John Wesley, when he finished his race, he ended up with 2 spoons. That's all his property. தெரியுமா உங்களுக்கு? உலகம் முழுவதும் மெத்தடிஸ்ட் சர்ச் இருக்குது. அதை சாபித்த ஆளு முடிக்கும் போது வாட் இஸ் யுவர் ப்ராப்பர்ட்டினா 2 spoon, 1 spoon and 1 fork. That's all. ஹலோ, ஏசு கிறிஸ்து சீஷரெல்லாம் கூட்டிக்கிட்டு உலகம் எங்கும் போங்கன்னு சொன்னார். நானா இருந்தா என்ன கேட்பேன் தெரியுமா? ஆண்டவரே, நீங்களே பாலஸ்தீனாவுக்கு வெளியே போல, எங்களை போக சொல்றீங்க. ஹலோ, இன்னொருத்தன் கேட்டுமா, பேங்க் பேலன்ஸ் எவ்வளவு? உலகம் போறதா சாதாரண முடியுமா? பேங்க் பேலன்ஸ் எவ்வளவு? ஆண்டவர் சொல்லியிருப்பாரு, ட்ரெஷரர் ஆண்டு கொண்டு நின்று செத்தான். ட்ரெஷரர் ஆளா காணும் சொல்லியிருப்பாரு.
See, it's not the capacity you have. Please understand that. Anointing matters. தேவன் சத்துருக்களை அழிப்பதற்காக அவனை அபிஷேகித்திருந்தார். அவனுக்கு தெரியும். In spite of having this knowledge, in spite of knowing his choice, in spite of having victory over the giant, in spite of being a son-in-law of the king, சவுலுக்கு மருமகனாயாச்சு. In spite of having soldiers to support. நல்ல கவனிங்க, அவன் என்ன சொல்றான்னு வாசிக்கலாம். 1 சாமுவேல் 27வது அதிகாரம், 27th chapter, 1வது வசனம், first verse. பின்பு தாவீது நான் எந்த நாளிலாயிலும் ஒரு நாள் சவுலின் கையினால் மடிந்து போவேன். இனி சவுல் இஸ்ரவேலின் எல்லைகளில் எங்கேயாவது என்னை கண்டுபிடிக்கலாம் என்கிற நம்பிக்கை அற்று போகும்படிக்கும் நான் அவன் கைக்கு நீங்களா இருக்கும்படிக்கும் நான் பெலிஸ்தீனின் தேசத்துக்கு போய் தப்பித்துக் கொள்வதை பார்க்கிலும் நலமான காரியம் வேறில்லை என்று தன் இருதயத்தில் யோசித்தான். சொத்து பேருவானோ, சவுல் கொண்டு போட்டுவானோ? நல்லா கவனிங்க. என் மனைவியை பார்த்து திருமணமான முதல் நாள்ல நான் கேட்ட ஒரு கேள்வி, எம்மா நான் கொஞ்சம் கடவுடியான பிரசங்கியா, are you willing to be a widow? நீ விதவையாவதற்கு ஆயத்தம் தானா என்று முதல் நாள்ல கேட்டேன். ஃபர்ஸ்ட் குண்டு போட்டோம். என் மனைவி என்ன சொன்னா தெரியுமா? என்னையும் ஆண்டவர் பீகார் கிடைச்சுறாரு, நீங்க போனாலும் நான் செய்வேன். போன மாசம் நாங்க பிப்ரவரி மாசம் ஒரு பெரிய குருசைட் வழியை நடத்துறதுக்கு 3 நாளைக்கு ஒழுங்கு பண்ணியிருக்கோம். அதுக்கு முன்னால ஒருத்தர் எனக்கு ரொம்ப நேசிக்கக்கூடிய ஒருவர் எனக்கு ஒரு இமெயில் அனுப்பிச்சாரு. அண்ணே, உங்களுக்காக நான் 30 years ஜெபம் பண்றேன், உங்க மெசேஜ் தான் கேட்டு நான் வளர்ந்துருக்கேன், உங்களுக்காக நான் தினந்தோறும் ஜெபம் பண்ணேன். திடீர்னு போன வாரம் நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் எனக்கு ஒரு தரிசனம் காட்டாரு. என்ன தரிசனம் காட்டாரு? உங்களை RSS காரங்களும் பிஜேபி காரங்களும் கொண்டு போட போறாங்க, பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தயவு செய்து நான் சொல்றேன், உங்களை பற்றி நான் இதுவரைக்கும் சொப்பரமே பார்த்தல, இப்பதான் தரிசனம் பார்த்துட்டேன். வீட்டை விட்டு வெளியே போகாம வீட்டுக்குள்ளேயே ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேனே. நான் உடனே என் மனைவிட்ட அந்த லெட்டரை காட்டினேன். அவ சொன்னா, வீட்டுக்குள்ள இருந்தாவள சாக மாட்டீங்களான்னு. போங்க பேசாம, எங்கட ரைட் வாய்ப்பு, குட் ஒய்ஃபா இல்லையான்னு ரைட் ஒய்ஃப். ஏன் எப்படி ஐயா, பாச தெரியாத ஊர்ல கொண்டு வச்சிருக்கேன் அவளை. ஆனா பயமே இல்லாம போச்சு. எப்படி இன்னைக்கு 92 வயசார கிடம் சாப்பிட 92 வயசாயில போயிட்டு போகுது. See where we are, please understand. இப்ப பாருங்க, தாவீது, இந்த தாவீது ஐயோ சவுல் என்ன கொண்டு போடுறான் அப்படின்னு ஓடுறானே, என்னையா பயம்? what has happened to Saul, this David? Are you not chosen from before the foundation of the world? David, நீ அடியாத போது தேவன் உன்னை அழைத்துக் கொண்டு இழுத்துக் கொண்டு வந்து அபிஷேகம் படுத்தலையா? தாவீதே, கொஞ்சம் அபிஷேகம் பண்ணது மாத்திரம் இல்ல, உனக்கு வெற்றியை காட்டலையா? தாவீதே, நான் உன்னை உயர்த்தி பயிலலையா? ஏன் பாக்குற தாவீதே? நல்லா கவனிங்க. தாவீது பயப்பட்டதுக்கான காரணங்களை என்னால் கொஞ்சம் யோசித்து பார்த்தாலே எனக்கு ஒரு சின்ன நடுக்கம் வருது. அது அநேகரை பிடித்திருக்கிறதை பார்க்கிறேன். அதனாலதான் அநேக கிறிஸ்தவர்களாக இல்லை என்பது என்னுடைய கன்விக்ஷன். தாவீது குறித்து அவனுடைய சத்துருவுக்கு தெரியும். வாசிக்கலாம் அங்க 1 சாமுவேல் 24வது அதிகாரம் 20வது வசனத்தை அங்க சவுல் சொல்லுற அந்த வார்த்தை கேளுங்க. யார் சொல்றா?
சவுல் சொல்றான், நீ நிச்சயமா ராஜாவா இருப்ப, இஸ்ரவேலின் ராஜ்யபாரம் அறிவேன். நல்லா கவனிங்க சார். உங்க எனிமிக்கு, உங்க சத்துருக்கு தெரியும் உங்களை கொண்டு ஆண்டவர் என்ன செய்ய போறாரு. பக்கத்துல உங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்க சத்துருக்கு தெரியும் நீங்க யாரு, உங்களை எதுக்கு தெரிந்து கொண்டாங்கன்னு உங்களுக்கு தான் தெரிய மாட்டேங்குது. அதான் பிரச்சனை. சவுலே சொல்ல, நீ நிச்சயமா ராஜாவா இருப்படா, இஸ்ரவேலின் ராஜா உங்க கையில ஸ்திரப்படுனா. ஆனா உள்ள இன்செக்யூரிட்டி. சரி, சத்துருக்கு மட்டும் இல்ல, அவனுடைய காம்படிட்டர், இமீடியட் காம்படிட்டர் யார் தெரியுமா? அந்த நாளைக்கு வழக்கம் ராஜாவின் மகன் தான் ராஜா வாழணும். யார் காம்படிட்டர்? யோனத்தான். யோனத்தான் என்ன சொல்றா பாருங்க, வாசிக்கலாம். 23வது அதிகாரம் 1 சாமுவேல் 23வது அதிகாரம் 16ல இருந்து வாசிக்க போறோம். 16ல இருந்து 16, 17 வாசிக்க போறோம். அப்பொழுது சவுலின் குமாரனாகிய யோனத்தான் எழுந்து காட்டில் இருக்கிற தாவீதினிடத்தில் போய் தேவனுக்குள் அவன் கையை திடப்படுத்தி, நல்ல கவனிங்க என்ன சொல்ல, காம்படிட்டர் என்ன சொல்ல, நீ பயப்பட வேண்டாம், என் தகப்பனாகிய சவுலின் கை உம்மை கண்டுபிடிக்க மாட்டாது, நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இருப்பீர், அப்பொழுது நான் உமக்கு இரண்டாவது அசிஸ்டண்டா இருப்பேன். அப்படி நடக்கும் என்று தகப்பனாகிய சவுலும் அறிந்திருக்கிறார் என்றான். உங்க காம்படிட்டர், ஒர்க் பிளேஸ்ல இருக்கிற காம்படிட்டர், பக்கத்து வீட்டுல இருக்கிற காம்படிட்டருக்கு தெரியும் நீ யாருன்னு. உனக்கு தான் தெரிய மாட்டேங்க. ஹலோ, எனிமிக்கும் தெரியும், காம்படிஷனுக்கு இருக்க வேண்டிய ஜோரம். நீ ராஜாவா இருக்க, நான் உனக்கு அசைன் பண்ண ரெடி. சரி, இதெல்லாம் ஒரு வேலை எல்லாருக்கும் தெரியும். இன்னொரு ஆளை காட்டி கொடுக்குறேன், வாசிக்கலாம். 1 சாமுவேல் 25வது அதிகாரம். இங்க நாபால்ங்கிற ஒரு பைத்தியக்காரன், அவருடைய வைஃப் பேரு அபிகாய். பைத்தியக்காரன் பெஞ்சாதி என்ன சொல்றான்னு பாருங்க. 1 சாமுவேல் 1 சாமுவேல் 25 30வது வசனம். கர்த்தர் உம்மை குறித்து சொன்ன நன்மையின்படியெல்லாம் என் ஆண்டவனுக்கு செய்து இஸ்ரவேலுக்கு அதிபதியாக உம்மை நியமிக்கும் போது. யார் சொல்றா? பக்கத்துல முகத்தை பார்த்தா சொல்லுங்களேன், கையை தான் பிடிக்க மாட்டேங்கிறீங்க, முகத்தை பார்த்து சொல்லுங்க. பைத்தியக்காரன் பெஞ்சாதிக்கே தெரியும். Even an insane fellow's wife knows that you are going to be the king. David. பிரச்சனை இன்னைக்கு என்ன தெரியுமா? நம்ம பாடுறதோடு சரி, எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீர். எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீர். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர்.
இப்ப பயம் வந்துட்டு. தேவன் என்னை குறித்து வைத்திருக்கிறதை நிறைவேற்றுவாரா? எனக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறுமா? நான் ராஜாவா இருப்பேனா? என்னை சவுல் கொன்று போடுவானே என்கிற அந்த பயம் அவனை ஆட்டி படைக்கும் போது, இத்தனை பெரிய வீரனான தாவீதுடைய நிலைமையை நான் சில காரியங்களை காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். ஒரு மனுஷனுக்கு பயம் வரும்போது அவன் எப்படி மாறிவிடுகிறான் என்பதை நான் உங்களுக்கு காண்பிப்பதற்காக இதை சொல்ல விரும்புகிறேன். தேவனை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறோம், தேவனை தெரிந்து கொண்டார் என்று சொல்லுகிறோம், என்னை எப்படியோ தடவியாயிலும் கண்டுபிடித்து விட்டார் என்று சொல்லுகிறோம், அபிஷேகம் பண்ணி இருக்கிறார் என்று சொல்லுகிறோம், அவருடைய வசனத்தை எழுதி கொடுத்திருக்கிறார் என்று சொல்லுகிறோம், இவ்விதமாய் நற்சீரை பெற்ற ஜாதி எது என்று சொல்லுகிறோம். Is there anybody in the whole world except a Christian who's got a written word from the Lord? Sir, எங்க ஊர் பிரைம் மினிஸ்டர் எல்லா ஊர்லயும் போய் பகவத்கீதை கொடுக்கிறார். ஜப்பான போனா கொடுப்பாரு, அமெரிக்கா போனா கொடுப்பாரு, பகவத்கீதை கொடுப்பாரு. நானும் பகவத்கீதை படிச்சு பார்த்தேன். நல்லா கவனிங்க. அதை கொடுத்தது யாருன்னு முதல்ல பார்த்தேன். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அதை கொடுத்தது யாரு? அவர் கதையே கந்தர் கதை. ஹலோ, எப்பொருள் யார் வாய் கேட்கணும் அப்பொருள் இப்பொருள் காண்பது அறிகிறதுங்கிறதால சரி அதை விட்டுருவோம். நாங்க யாரும் எந்த மதத்தையும் குறை சொல்ல வரல. பட் ஆனா இது நான் கண்டுபிடிச்சது என்ன, யார் கொடுத்தது? எங்கேயாவது பொம்பளை பிள்ளைங்க குளிச்சுட்டு இருந்தாங்கன்னா சேலை எடுத்துட்டு மரத்துல ஏறுவார். அவரு பேசுறாரு. Hello, what Australian police will do for such people? பொம்பளை பிள்ளைங்க குளிக்கிறதுக்கு நீ போனது தப்பு. அவளுக்கு சேலை எடுத்து நீ போய் மரத்துல இருந்து வேடிக்கை வந்துட்டு இருக்கியா? சரி, அவர் தான் சொன்னார். அவர் சொன்ன வார்த்தைகளை நான் படிச்சு பார்த்தேன். அவர் வாழ்க்கையில் அப்ளை பண்ணி பார்த்தேன். ஒன்றும் செய்ய முடியல அவரால். But I have a Jesus. நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்லி அடைவுரை நாட்டவர் ஒருவர். As I am holy, be holy. He could challenge the whole world, sir. I live a holy life and I will make you a holy nation. இது யாரும் சொல்ல முடியலையா? யாருமே சொல்ல முடியல. அதனால தான் இயேசு ஃபாலோ பண்றையா. நல்லா கவனிங்க. இதை அறிந்திருக்கிற நாம், இவ்வளவு தெளிவாக காரியங்களை புரிந்திருக்கிற நாம், ஐயோ அங்க ஐஎஸ் அடிக்கிறான், இங்க பிஎஸ் அடிக்கிறான்னு சொல்லிட்டு நமக்குள்ள பெரிய நடுக்கம், பயம், நாம் செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாதபடி நம்மை தடுத்து விட்டது என்று சொல்லுவேன். சென்னையில ஜனவரி மாசம் பேசினேன். பெரிய கூட்டத்தில் பேசினேன். 60,000 பேர் இந்த கூட்டத்தில் பேசினேன். என் ப்ரோக்ராம் லைவ் டிவியில வேற போயிட்டு இருந்தது. நான் சொன்னேன், பிரைம் மினிஸ்டர் கர்ப்பாப்பசிங்கிறீங்களா, உங்க வீட்டுக்கு முதல்ல திரும்ப போங்க, உங்க பெஞ்சாதி காத்திருக்காருன்னு சொன்னேன். எனக்கு பயம் இல்லை. ஏன்னா எனக்கு தெரியும், நான் போகும் வழியை அவர் அறிவார், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். கரங்களை திட்டி ஆண்டவரை இந்த நம்பிக்கை தாவீது கோலியாத்தை கொல்ல போனவன், பயம் இல்லாம போனவன், இப்ப பயம் ஃபியூச்சரை குறித்து பயம் வந்த பிறகு அவன் நிலைமை என்ன ஆயிடுச்சு? கையில ஆயுதம் இல்லாம போக முடிஞ்சது. நல்லா கவனிங்க. அப்போ அப்பாவுக்கே பேர் சரியா தெரியாது. ஆனா இப்போ ராஜாவுக்கு மருமகன். இப்போ கையில கோலியாத்துடைய பட்டை இருக்கு. அவனுடைய நிலைமை கொஞ்சம் பாருங்க. 1 சாமுவேல் 21வது அதிகாரம் 10வது வசனத்தில் வாசிக்க போறோம். அன்றைய தினம், அதாவது கையில இப்போ கோலியாத்துடைய பட்டை இருக்கு. அன்றைய தினம் தாவீது எழுந்து சவுலுக்கு தப்பியோடி போய் அங்க என்ன செய்யறான் தெரியுமா? 10வது வசனம் 12வது வசனம். இந்த வார்த்தைகளை தாவீது
தன் மனதிலே வைத்துக் கொண்டு காத்தின் ராஜாவாகிய ஆகீசுக்கும் மிகவும் பயப்பட்டார். வார்த்தையில பாருங்க, மிகவும் பயப்பட்ட உடனே என்ன நடக்கும் பாருங்க. அடுத்த அளவாசனம், அவர்களுக்கு கண்களுக்கு முன்பாக தன் முகநாடியை வேறுபடுத்தி அவர்களிடத்தில் பித்தம் கொண்டவனை போல காண்பித்து வாசல் கடிகளில் கீறி கொண்டிருந்து வாயிலிருந்து நுரையை தன் தாடியில விட பண்ணி கொண்டு நடிகர் திலகமாக மாறிவிட்டார். Can you see this? Sir, listen. I see lot of good Christians also act before the wife, in the office, in the church also. Very good actors are inside the church. ஏன்னா உள்ள ஃபியூச்சரை கொடுத்த பயம் இவங்களை நடிகன் ஆகிட்டு. உங்களை பற்றி தான் சொல்றேன். ஒருபடியா பாக்குறீங்களே, இந்த ஊர்ல இருந்து எங்களை வந்து சொல்றது உள்ளதான் சொல்றதானே கூப்பிட்டாங்க. இவங்க அப்படிதான் காசு கொடுத்து கூப்பிட்டாங்க. டிக்கெட் போட்டு கூப்பிட்டு எங்களுக்கு வந்து சொல்லுங்க, எங்க ஆள்களை பற்றி சொல்லுங்க. சார் லிசன், எம்எஃப்ஏ டிக்கெட் வாங்கலாம், ரிட்டர்ன் டிக்கெட் வரலாம் வந்திருக்கேன். ரிட்டர்ன் உங்களை குறித்து ஆர்டர் சொல்றேன்னு சொல்லிட்டு தான் போயிருவேன். We become a hypocrite in many ways, and we started acting as if we don't have anything. தாவீதே, அபிஷேகம் எங்கப்பா போச்சு? எச்சில ஒடுக்கிட்டு பைத்தியக்காரமா நிக்கிறிய. அந்த ராஜா சொல்றாங்க, எனக்கு பைத்தியக்கார போறாங்க, இவரே வேற சேர்த்துக்கீங்களா? ஆபீஸ்ல தைரியமா நான் கிறிஸ்டியன் சொல்ல முடியல. Are you a Christian? உங்க பாஸ் கேக்குறாரு, are you a Christian? I sometimes go to the church. Sometimes go to the church. Yes, I am a Christian சொல்றதுக்கு உனக்கு முடியல. என்ன உள்ள பயம் வேலை போயிட்டா. Future of my children. மாட்டுக்கே ஜெட்டி கட்டுறது. வாங்கின தாரையும் பேங்க்காரன் பிடிக்கிட்டு போயிருவானே. பெஞ்சாதி மட்டும் தான் அடவு வாங்காம இருக்கீங்க. Are you not afraid because the fear is creeping? If you understand this job has been given by God, you will be more than enough. It's not your company, sir. It's not your corporation. It's not the government. God has given me the job. I will be bold. I will declare that I am a Christian. இந்த நாட்டிலே சொல்றா, எந்த நாட்டில் வந்து எப்படி சொல்லுங்க? கஷ்ட பாருங்க கொஞ்சம். தாவீதை பார்த்து சிரிச்சிடலாம். But that is not me many times. பெரிய ஒரு ஊழியக்காரன் CNN இன்டர்வியூ எடுத்தாங்க. பெரிய ஊழியக்காரன், உலகத்தில் பெரிய சர்ச் வச்சிருக்கிற CNN இன்டர்வியூ எடுக்கிறாங்க. அவர் கேட்கிறாரு, Do you believe Jesus is the only way? என்ன அப்படி எதுக்கு பிரசங்கம் பண்ற? நல்ல கவனிங்க. தாவீதே, நீ அப்பா பைத்தியக்கார மாதிரி ஆக்ட் பண்ற? நீயாப்பா பயம் எப்படி ஆட்டி பிடிச்சிட்டாப்பா? இது காணா குறைக்கு இப்ப பயம் என்னெல்லாம் செய்திருப்பாங்க. 22nd chapter, 1 Samuel 22nd chapter 3-4. தாவீது அவ்விடத்தை விட்டு மோவாபியரை சேர்ந்த மிஸ்பேக்கு போய் மோவாபின் ராஜாவை பார்த்து, தேவன் என்னை எப்படி நடத்துவார் என்று நான் அறியப்பட்டும் என் தகப்பனும் என் தாயும் உங்களிடத்தில் தங்கி இருக்கும்படி தயவு செய்யும் என்று சொல்லி அவர்களை What a pathetic condition of David. ஐயா, அவன் பிறந்தது ரூத்துங்கிறவன் மூலம் தான். ரூத்து மோவாப் தேசத்துக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டு இவங்க வீட்டுக்கு வந்தா. அந்த பூட்டியம்மாவுக்கு பிறந்த பிள்ளைதான் அப்பா அம்மாவை கொண்டு போய் எந்த ஊரு வேண்டாம்னு அவங்க பூட்டி வந்தாலும் அந்த ஊர்ல வச்சு மோவாபியர் இடத்துல இருன்னு சொல்லுது. Trying to settle the parents because of fear, and he went and hid himself in the strongholds.
நல்ல கவனிங்க. பயம் ஆட்டி படிச்சதுன்னா நான் எங்கேயும் யாரையும் அனுப்பிச்சு வச்சுவேன். எங்க போகக்கூடாதோ அங்கெல்லாம் போக பண்ணிடுவேன். எங்க தங்கக்கூடாதோ அங்கெல்லாம் தங்க பண்ணிடுவேன். நான் தங்குறது மட்டும் இல்லை, என்னுடைய மற்றவங்களையும் I force. He was carrying his father and mother, old people. Go to mom, safeguard your son. I am in danger. நல்ல கவனிங்க. இன்னைக்கு ஆண்டவருக்கு நான் செய்ய வேண்டியதை செய்ய முடியாதபடி இழுத்து போடுகிற அநேக காரியங்களுக்கு காரணம் what would happen to me? What would happen to me? நான் என்ன அழைத்த நோக்கத்தை நிறைவேற்றுவேன். நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். அவர் அந்நாள் பரிந்தும் நான் ஒப்புவித்ததை காத்துக்கொள்ள வல்லவரா இருக்கிறான்னு சொல்றோம். மாத்திரம் வேலையிலே சொல்லலாமா? You know your God whom you believe. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ கேட்டா சொல்வாங்க, நேபுகாத்நேச்சார் பேர் சொல்றான். Calling the big king is unnamed Nebuchadnezzar. Listen, our God is able to deliver us. Even if he is not going to do it, we will not bow. என்ன தைரியம்யா, எங்க இருந்தையா வந்துச்சு? கவர்மெண்ட் அபிஷியல் ஐயா, 3 பேரும் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்க ஐயா. கவர்மெண்ட்ல அப்பாயின்மெண்ட் கொடுத்தவருக்கே எழுத்துட்டா, டே நெல்லு, டோன்ட் டச் மை ஃபேஸ். அண்டர்ஸ்டாண்ட்? அண்டர்ஸ்டாண்ட்? இன்னைக்கு காலையில் நாங்கள் பிரதர் ஜான் வீட்டை பேசிக்கிட்டு இருக்கும்போது எல்லாரும் கேட்டாங்க, பிரதர் இந்தியாவில் ராஜஸ்தானில் எல்லா ஸ்கூல்லையும் சூரிய நமஸ்காரம் பண்ணணும், இன்க்ளூடிங் மிஷன் ஸ்கூல்ஸ். அப்ப கேட்டாங்க பீகாருக்கு வந்து என்ன செய்யுங்க? நான் சொன்னேன், அடைச்சு போட்டு மாடு வளர்ப்பேன். I am not going to budge for the government and its order if it is against my God and conviction. எதுக்கு தெரியுமா நான் சொல்றேன்? Our school is a big school. 3,000 children are there. 3,000 children. Topmost school, 100% result. Every classroom is a digital classroom. In Bihar, digital classroom and electronic board வச்சு நாங்கள் டீச் பண்ணிட்டு இருக்கோம். Top school. And this year 800 applications are rejected. Even I don't entertain people from central government ministers candidate now. They are having that guts. ஆனா வரவங்க எல்லாம் என்ன சைன் பண்ண தெரியுமா? We will teach Jesus, you have to sign. என்ன வேணும்னு சொல்லி கொடுங்க, இயேசுவையும் காட்டி கொடுங்க ஐயா. Parents has to sign declaration. அது செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்க முடியும். 3,000 schools make 8 crores a year. Listen, 80 million rupees. In your Australian money, it's almost 2 million. 2 million turnover இருக்கிற ஒரு ஸ்கூல எல்லாரும் யோகா பண்ணணும்னு சொன்னா மூடிடுவேன். ஏன்னா எனக்கே நீ பயமே எந்த இயேசு என் துணையே என் துன்ப நேரத்திலே இயேசுவே என்னோடு இருப்பார். உண்மையாய் என்னையும் நேசித்தார், உள்ளம் கையில் என்னை வரைந்தார். உண்மையாய் என்னையும் நேசித்தார், உள்ளம் கையில் என்னை வரைந்தார். அவர் அறியாதொன்றும் வந்ததில்லை, அவரையே சார்ந்து கொள்வேன். அவர் அறியாதொன்றும் வந்ததில்லை, அவரையே சார்ந்து கொள்வேன். எனக்கே இனி பயமே. எனக்கு எதுக்கே பயம்? உள்ளங்கையில வரைஞ்சு வச்சிருக்கேங்கிறாரு, அதை விட்டுட்டு நான் பயப்படுவேனா? ஆனா தாவீதை பாருங்க, தெரிந்து கொள்ளப்பட்டவன், ஆண்டவருக்காக காரியங்களை செய்வதற்கு அழைக்கப்பட்டவன், பெலிஸ்தீரின் கையிலிருந்து இஸ்ரவேலை ரட்சிப்பதற்கு தேவனை உயர்த்தப்பட்ட மனுஷன், ஆண்டவருடைய இருதயத்தில் இருக்கிறத செய்வதற்கு அழைக்கப்பட்ட மனுஷன். இப்போ
பயப்படுறது மாத்திரமல்ல, தன் கையில நம்பி கொடுத்த பெற்றோரையும் தள்ளி விட்டுட்டு நல்லா கவனிங்க. எல்லாத்தையும் பேசுறதுக்கு நேரம் இல்லை. நான் சில முக்கியமான காரியங்களை காட்டி கொடுக்க விரும்புறேன். இப்ப பாருங்க தாவீதுடைய நிலைமையை பாருங்க. 27வது அதிகாரத்துக்கு மறுபடியும் திருப்புங்க. வாசிப்ப 1வது வசனத்தை. பயம் வந்து பெலிஸ்திய ராஜாவிடத்துல போறான். யாரை அழிக்கிறதுக்கு அழைத்தார்? பெலிஸ்தியர்களை அழிக்கிறதா. இப்ப அங்க போய் என்ன சொல்றான்? 5வது வசனம் வாசிங்க. 27:5. தாவீது பெலிஸ்தியரின் ராஜாவாகிய ஆகீசை நோக்கி, யாருக்கு போய் பிச்சை கேட்டுக்கிட்டான்? ஹலோ, உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமானால் நான் வாசம் பண்ணும்படி நாட்டில் உள்ள ஊரிலே ஒன்றை எனக்கு இடந்தாரும். யாருடைய அடியா? சலாம் அலைக்கும் மை மாஸ்டர். தேவனுடைய அடியான்கிறதெல்லாம் போச்சு. இப்ப உம்முடைய அடியா இந்த பெலிஸ்தீனதானப்பா நீ கொன்னு ஊரை விட்டே விரட்டின. இந்த பெலிஸ்தீனதானப்பா கொன்னு விரட்டின. இப்ப மட்டும் அவன்கிட்ட போய் நான் உம்முடைய அடியா இது வேற. எங்கேயே நீங்க அதே வீட்டில் போய் பாட்டு பாருங்க. இன்ட்ரெஸ்டிங் சாப்டர். ஒவ்வொரு நாளும் கொள்ளையடிக்க போவான் தாவீது. இவங்க தான் கொள்ளையடிச்சு வருவான். அவங்க வந்து கேட்பான், இங்க என்னைக்கு போனீங்கன்னா உடனே பொய். காலையில இருந்து சாயங்காலம் வரை காலை மாலையும் வேலையும் பொய்யே சொல்லுவேன். இப்போ நடிகர் திலகம் புழுகர் திலகமாய் மாறிவிட்டார். யாரோ சொல்றாங்க, எங்க கதை உங்களுக்கு எப்படி தெரியும்? Telling lies every day. ஒவ்வொரு நாளும் பொய், ஒவ்வொரு நாளும் பொய், ஒவ்வொரு நாளும் பொய், ஒவ்வொரு நாளும் பொய். என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மாலை நேரத்தில் தேவன் நம்மோடு கூட பேசுகிறார். என்னையும் உங்களையும் தெரிந்து கொண்டதற்கு ஒரு நோக்கம் உண்டு. அதை ஆண்டவருடைய வார்த்தையில் எழுதிப்பட்டிருக்கிறார். ஆண்டவர் என்ன சொன்னார்? என் இருதயத்தில் இருக்கிறபடியெல்லாம் நான் செய்வான். Have you ever heard the voice of your Savior from his heart? நான் அன்னைக்கு மெல்போர்னில் இருக்கும்போது, அடலைடில் இருக்கும்போது நான் சகோதரர்களுக்கு சொன்ன ஒரு காரியம் சொல்ல விரும்புகிறேன். நான் ஆண்டவரோடு கூட நடப்பதற்கு காரணம், I walk with God not to receive power. No. உடனே எங்க கிஃப்ட் உடனே எழுதி வச்சுட்டாங்க. I walk with God to understand his heart. நல்ல கவனிங்க. நான் தேவனோடு எதற்கையா நடக்கிறேன்? Why I walk with God? To receive more power? No. I want to know his heart. ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்கு. நீங்க, நான் உதாரணமாக சொல்றேன். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. நீங்க, ஒரு மனைவி தன் புருஷனோட வெறும் பணத்துக்காக மாத்திரமே குடியிருப்பாள் என்றால், புருஷனுக்கு வேலை போகும்போது வேற ஒரு இடத்துல போய்விடுவாள். ஏன்னா பணம், நீங்க என்னடா இது, I want everything, I want this, that, provide me then. சவுதி அரேபியாவுக்கு பல முறை போயிருக்கிறேன், பெரிய பெரிய கூட்டங்களை பேசுவதற்கு. அப்புறம் I used to talk with these Arabs, சில Arabs. அப்போ ஒரு லேடியை பார்த்து கேட்டேன், hey, people used to say the Saudi Arabian ladies are spendthrift. யாராலும் பணத்தை கொண்டு போய் நீங்க செலவழிச்சிருங்களாமே அப்படின்னு கேட்கும்போது அந்த பெண்ணை என்ன சொன்னா தெரியுமா? we are wise. அப்படின்னா வயசா? பணத்தை கொண்டு சூப்பர் மார்க்கெட்ல அதை வாங்குற இதை வாங்குற இருக்கிறதையும் வாங்கி வாங்கி போட்டுட்டு இருக்க. we empty the pocket of our men. சொன்னது wise, we empty the purses. ஏன் கேட்டா, ரொம்ப காசு வந்தா இன்னொருத்தையும் கல்யாணம் கட்டிக்கலாம். அது வராதபடி நான் தாக்குறதுக்கு. நல்ல கவனிங்க. They have a fear in their heart because they are attached to the husband just for money's sake or pleasure's sake. But if I am attached with my wife to know her
so that she can know me. My binding is different. இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். உலகம் எல்லாம் மாயையா, உலகம் எல்லாம் மாயையா, உம் அன்பொன்றே போதுமையா, உம் அன்பொன்றே போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். நானும் என்னுடைய குடும்பமும் என்னுடைய பிள்ளைகளுமாக, என் மனைவியும் பிள்ளைகளுமாக, பேர பிள்ளைகளுமாக நாங்கள் போன மே மாதத்தில் காஷ்மீருக்கு போகும்படியான ஒரு தருணம் ஏற்பட்டது. 40 ஆண்டுகள் நானும் மனைவியும் ஒன்றாக வாழ்ந்து விட்டோம் என்பதை 40 வருஷத்துக்கு பிறகு ஆயிரம் நான் உன்னை கூட்டிட்டு போறேமா, ஒரு 5 நாளைக்கு எங்கேயாவது கூட்டிட்டு போறேன். The first time in my life, after a married life of 40 years, I promised my children, that was the first time, I will not preach anywhere. மற்ற இடத்துல நான் ப்ரீச் பண்ண நீங்கள் கூட்டு வாங்கன்னு சொல்லி கூட்டி போயிருக்கலாம். ஆனால் இந்த தடவை I will not preach, I will be with you 24 hours, I will be with you வாரங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் காஷ்மீருக்கு போனோம். காஷ்மீர் I never been. அதனால் நான் எனக்கும் பார்த்து ஜெபம் பண்ணணும்னு ஆசை இருந்தது. என் பிள்ளைங்களை கொண்டு போய் காஷ்மீரில் நிறுத்தி காஷ்மீருக்காக ஜெபம் பண்ண வைக்கணும்னு எனக்கு ஆசை இருந்தது. என் பேர பிள்ளையும் காஷ்மீருக்காக ஜெபம் பண்ணணும்னு வைக்கணும் ஆசை இருந்தது. We went there. 5 days we were there. One pastor, a Hindu convert, Lakshman, he was helping us. அவர் தான் எங்களை பல இடங்களுக்கு கொண்டு போனார். நல்ல ஒரு ஹோட்டலில் எங்களை அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாரு. சாப்பாடெல்லாம் எங்களுக்கு ஒழுங்கு பண்ணி கொடுத்தாரு. He was just helping us. He was having a very small orphanage. அங்கே அவருக்கு மேலே முஸ்லீம்கள் பெரிய விரோதமாக எழுதுனதுனால பிள்ளைங்களை கொண்டு அந்த ஆர்ஃபன் பிள்ளைங்களை கொண்டு உத்தரப்பிரதேசத்தில் வச்சுட்டாரு. இவரும் இவருடைய குடும்பமாக இங்கே தங்கி இருந்தது. அவர் he was with us. ஆகஸ்ட் மாதத்தில் there was a big flood in Kashmir. நிறைய பயங்கரமான flood. அப்போ திடீர்னு என் மனைவியுடைய நம்பர் இருந்ததுனால அவர் என் மனைவிக்கு ஃபோன் பண்ணாரு. அக்கா அக்கா நாங்கள் வீடற்று ஒரு மேட்டு மேலே நிற்கிறோம், எங்கள் வீடு அடிச்சிட்டு போயிடுச்சு, நானும் 3 பிள்ளைங்களும் மனைவியும் ஒரு மேட்டில் நிற்கிறோம், எனக்கு பேட்டரியில் செல்லில் சார்ஜ் இல்லை, முடிய போது சிக்னலும் கட் ஆயிரும், நான் உங்களுக்கு ஜோம் பண்ணுறதுக்கு சொல்கிறேங்கிறத அதுக்குள்ளே கட் ஆயிடுச்சு. No, we were in a dilemma. He helped us, that's all I know. நல்லா கவனிங்க. இப்போ நான் வீட்டில் இருக்கும்போது மாத்திரம் இல்லை, எங்களுடைய குடும்பத்தில் வழக்கம் Sunday night we will eat together, pray together, spend time together. அது எங்களுக்கு சண்டே ஈவினிங்கில் ஒரு 6 o'clock to 9:30 I am with my children, my grandchildren, and we will pray along with the helpers also. இப்போ சனிக்கிழமை இந்த செய்தி வந்தது. ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் ஜெபம் பண்ணும்போது நான் என் குடும்பத்தை பார்த்து சொன்னேன். என் பிள்ளைங்க இருந்தாங்க, 6 பிள்ளைங்க இருந்தாங்க, 4 மருமக்கமாக இருந்தாங்க. என்னுடைய பிள்ளைங்க எல்லாரும் மிஷினரியாக இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், எங்கள் மிஷினரிக்கு எவ்வளவு அலவன்ஸ் கொடுக்கீங்கன்னுட்டு நீங்கள் இவங்களை கேட்டாலும் தெரியும். They are getting a very feeble allowance. Even though my daughter-in-law is a PhD, my son-in-law is an MTA, MTech, MBA, but they all through their prosperous and lucrative job and become missionaries. They are doing the mission along with me. அப்போ their allowance, we don't call it salary, allowance, ஒரு சின்ன allowance கொடுக்குறோம். அப்போ எங்கள் வீட்டில் வேலை செய்கிற ஒரு தங்கச்சி இருந்தா, அவள் சமைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தா. இன்னொரு தம்பி இருந்தால் அவனை நாங்கள் படிக்க வச்சு வீட்லேயும் கொஞ்சம் வேலை வாங்குவோம். அவனை ஐடி படிக்க வச்சுருக்கோம்.
இன்னொரு பொண்ணு இருக்கா, 6 வயசுல இருந்தே எங்களோட இருக்கிறா, எங்களுக்கு உதவி செய்வா, எங்க பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவா. அவளையும் காலேஜ் படிக்க வச்சிருக்கோம். இவங்க எல்லாம் சேர்ந்து உட்காந்து நாங்கள் ஜெபம் பண்ணும்போது அந்த காலேஜ் படிக்கிற பொண்ணுக்கு நாங்கள் பாக்கெட் மணி தான் கொடுக்குறோம். ஏன்னா அவளுக்கு சாப்பாடு கொடுத்து அவளை எல்லாருக்கு we have taken her education as well as marriage வரைக்கும் நீ வச்சிருக்கோம்னு சொல்லியிருக்கோம். அதான் அவளுடைய டீலிங். இந்த பையன் இவன் ஐடிஐ இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்ல படிக்கிறவனுக்கு நாங்கள் ஃபீஸ் கட்டுறோம்ப்பா, உனக்கு நீ ஹெல்ப் பண்ணுறதுனால ஒரு சின்ன பணம் கொடுக்குறோம்னா உனக்கு ஒரு சின்ன பணம் கொடுக்குறோம். அந்த சமைக்கிற பொண்ணும் ஊழியக்காரங்க சமைக்கிறது எனக்கு ஆசீர்வாதம்னு சொல்லிட்டு சின்ன பணம் வாங்குறான். நாங்கள் உட்காந்துருக்கும்போது நான் ஒரு பேப்பர் எடுத்து நான் சொன்னேன், அந்த லக்ஷ்மண் பாஸ்டரும் மேட்டில் எங்கேயோ நிற்கிறாங்க, வீடெல்லாம் போயிடுச்சு, எல்லா பொருளும் போயிடுச்சு, யூ மஸ்ட் ஹெல்ப் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அம்மாவும் எங்கிட்ட இவ்வளோ தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு 20,000 கொடுக்குறேன்ட்டு எழுதிட்டேன். நான் எல்லாரையும் சொல்லி ஜெபம் பண்ண சொன்னேன், நீங்கள் எல்லாம் ஜெபம் பண்ணுங்க, உங்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ எழுதுங்கன்னு சொல்லிட்டு என் பிள்ளைங்க, மை சர்வன்ட் மேட்ஸ் அண்ட் ஆல் த ரைட்டிங். ஆனால் அந்த பேப்பர் வாங்கி கடைசியில் கூட்டி பார்த்தா 50,000 rupees. ஐ வாஸ் ஸோ ஷாக்ட். ஏன்னா என் மகா 2 மாச அலவன்ஸ் கொடுக்கறதுக்குன்னுட்டு ப்ராமிஸ் பண்ணியிருக்க கொடுக்குறா. அவள் பெர்மனெண்ட்டாக இருக்கிற அந்த நேரத்தில் கொடுக்குறா. அவளுக்கு டெலிவரி அக்டோபர் மாதத்தில், ஆனால் ஆகஸ்ட் மாதத்தில் கொடுக்குறா. இருக்கிற டெலிவரின்னு கொஞ்சம் பாஸ் சேர்த்து வச்சு தான் அதை கொடுத்துட்டா. யூ கேன் ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஷி வாஸ் கலெக்டிங் சம் மணி ஃபார் ஹர் டெலிவரி. அக்டோபரில் டெலிவரி காம்ப்ளிகேட்டட்னு சொல்லியிருக்காங்க டாக்டர். And she gave that money. So in that way 50,000 rupees was a collection. நாங்கள் அடுத்த நாள் காலையில் அனுப்பணும். அவர் கூப்பிட்டாருன்னா அக்கௌண்ட் நம்பர் வாங்கி அனுப்பணும்னு நினச்சேன். என்னுடைய 5வது மகா இருக்கா, ஷீஸ் இப்போ 6th ஸ்டாண்டர்ட் போயிருக்கா இந்த வருஷம். அவன் ஜோம் பண்ணிட்டு 50 rupees எழுதிட்டான். 50 rupees எழுதிட்டு நேரம் ஓடி போய் உண்டியல் உடச்சு பார்த்துருக்கான். ஏன்னா என் பிள்ளைங்க கொஞ்சம் உண்டியல் எல்லாரும் வச்சுப்பாங்க. உண்டியல் உடச்சு பார்த்துருக்கா, அது 37 rupees தான் இருக்கு. அழுகிட்டே வர, டாடி நான் 50 rupees 37 தான் இருக்குது, எனக்கு 13 ரூபா கடன் கொடுங்க டாடி. I said I will give, but நீ உனக்கு அடுத்த மாதம் செப்டம்பரில் உனக்கு பர்த்டே வருதுல்ல, அப்போ யாராவது கொடுத்தாலும் திரும்ப திரும்பணும் சரிதானா அப்படின்னா ஓகேன்னு சொன்னால் somehow we sent 50,000 rupees. நான் இது எதுக்கு சொல்றேன்னா, I involve my little girl also, my little grandson also into the missions, unknown missions. Somewhere there was somebody suffering. ஏன்னு கேட்டேன்னா ஃபியூச்சர் குறித்து அவங்களுக்கு பயம் இருக்கக்கூடாதுங்கிறத எடுக்கிறதுக்காக. I gave 10 minutes devotion. Our future is in the hands of God. That is why my daughter could give every pie which was there for her delivery hospital charges. பயமா இருக்கிறவன் தான் செயல்பட மாட்டான். பயப்படுகிறவன் செயல்பட முடியாது. ஆனா பயப்பட ஆரம்பிச்சிட்டான்னா அவன் பொய்யா சொன்னது மாத்திரம் இல்ல. நீங்க அந்த அதிகாரத்தை போய் வீட்டில் படிச்சீங்கன்னா 27 chapter and 28 chapterல வாசிக்கலாம். 28 chapter first verse. அந்நாட்களிலே பெலிஸ்தர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ண தங்களை சேனைகளை போருக்கு கூட்டினார். நல்ல கவனிங்க, Philistines were the enemies of God's people, and now Philistines want to fight against Israel. It's not Israel coming to fight. Israel is going to be attacked. அப்பொழுது ஆகீஸ் தாவீது, பெலிஸ்தீனின் ராஜாவாகிய ஆகீஸ் தாவீதை நோக்கி, நீயும் மனுஷரும் எவ்விதத்திலும் யாரோட சண்டை போடுறதுக்கு யாரை கூப்பிடுறாங்க? தேவ சபையை அழிக்கிறதுக்கு, தேவ ஜனத்தை அழிக்கிறதுக்கு, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு பெலிஸ்தீரை அழிக்க புறப்பட்ட தாவீதை உலகம் கூப்பிடுது. பெலிஸ்தீர்ங்கிற இடத்துல உலகம் போட்டுங்க, உலகம் உங்களை கூப்பிடுது. Come on, let us attack the church. தாவீது என்ன சொல்றான்? தாவீது ஆகீஸை பார்த்து, இப்படி அநியாயம் செய்ய போகிறது, நிச்சயமாய் அறிந்து கொள்வீர் என்றான். அப்பொழுது ஆகீஸ் தாவீதை நோக்கி, இதற்காக உன்னை என்னாலும் எனக்கு மேய்க்காவலனாக வைப்பேன் என்றான். அப்பா, என்ன ஆஃபர்! The world offers to curb the church, to destroy God's people.
பயந்தவன் கொஞ்சம் கொஞ்சமா பெலிஸ்தியத்தை போய் ஒட்டிக்கிட்டது மாத்திரம் இல்ல, பெலிஸ்தியரோடு சேர்ந்து தேவஜனத்துக்கு எதிரியா மாறிப்பான். What a pathetic condition. Sir, can you see that? The fear in the heart of somebody will make you an enemy to the kingdom of God, people of God, institutions of God. Are you under the grip of fear? பயம் உங்களை ஆள் கொண்டிருக்கா? Why churches cannot come together? We have fear. சில இங்க தெரியல எனக்கு, இந்த ஆஸ்திரேலியால இந்தியா சொல்லுங்க, அந்த கூட்டத்துக்கு போனீங்கன்னா அந்த பக்கமா சாதிக்கணும், எந்த பக்கமா சாஞ்சிருவான். பயம் பயம். Pastors are having insecurity, servants of God are having insecurity, people of God got insecurity, and that is why they are so careful. அந்த கூட்டத்துக்கு போயிடாத, எம்எஃப்ஏ மிஷின் சொல்லி ஓலக்கொட்டையை காட்டி அவங்க இருக்க காசை பிடுங்கி சர்ச்சு கட்டணும்னு பார்த்துப்பான். ஹலோ, எம்எஃப்ஏ நடத்துகிற கூட்டத்துக்கு போயிடாத என்ன? ஏன்னா இவங்கெல்லாம் they will train our church, they will take the money from the church and build church in Sri Lanka. தெரியுமா? நம்மளாம் பெங்களூர்காரங்க, ஸ்ரீலங்காவில் சர்ச்சு கட்டணும், நமக்கு இங்கே ஒரு நல்ல சர்ச்சு, ஏசி சர்ச்சு மாதிரி உட்காந்தாலே சேர் பாட்டு பாடணும், எந்திரிச்சா பாட்டு பாடணும், ஜம்ப் பண்ணும்போது கீழே ஸ்ப்ரிங் மாட்டணும், அந்த மாதிரியாவே போயிட்டு போ. யார் சொல்றது? பெலிஸ்தீன் சொல்றான், நம்ம உடனே ஸ்ப்ரிங் மாட்டின மாதிரி எதுக்குப்பா கொஞ்சம் நிறுத்துப்பா, எதுக்குப்பா சொல்றப்பா, கொஞ்சம் நிறுத்துப்பா. உங்க ஊர் கதையை தான் சொல்றேன். அது துள்ளியடா, எதுக்குப்பா துள்ளுற, கொஞ்சம் சொல்லுப்பா, எதுக்குப்பா? It's all out of insecurity. People are not involved in missions because there is a big insecurity, the feeling in the heart. It's killing them, it's grabbing them, it is pulling them. நான் ஒரு மிஷனரியா இருக்கிறதுனால சொல்றேன்னு நினைக்காதீங்க. I live on faith. Every month myself and my wife make December 31st zero balance. Whatever we have, we give to other missions. I support other missions. James கொடுக்குறதில்ல. I don't touch any $100. I want to tell you, because I don't have fear, sir. தேவ ராஜ்யம் கட்டப்படுறதுக்கு ஆண்டவர் என்னையை தான் அனுப்பியிருக்கிறார். நான் தானே அதில் கை கொடுக்கணும், நான் தானே கை கொடுக்கணும், வேற யாரை கொண்டு ஏன் செய்வாரு? என் புக்கை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஆனந்தம் சொன்னார், ரிட்டன் அ புக் நீ இல்லாத, பிகாஸ் ஐ ஹர்ட் an audible voice saying, son, if you don't go, I have none. That is ringing in my ears every day. நீ இல்லைன்னா எனக்கு ஆள் இல்லடா. Yes Lord, yes Lord, yes Lord, yes Lord. I am not here for my comfort. I am not in the ministry for comfort. I am not here in the ministry for my sake and my children's sake. I am challenging you, and that doesn't mean that you should not keep a house for your children, you should not give a good education to your children, you should not have a step. No, I am not saying that. But are you under the grip of fear, pulling you down, not allowing you to do what is in the heart of God? தாவீதே, நீ என் மன விருப்பத்தின் செய்யபடி செய்வேன் சொல்லிதானடா உன்னை அபிஷேகம் பண்ண. நீ என் மன விருப்பத்தின்படி செய்வேன் சொல்லிதான போல என் தூக்கி எடுத்த. நீ என் மன விருப்பத்தின்படி செய்வான்னு சொல்லிதான போல தெரிந்து கொண்ட. நீயும் செய்யாத நீ எதிரியோட சேர்ந்துட்டியப்பா. What was the result? Go back and read 30th chapter. 1 Samuel 30th chapter. நடந்தது என்ன தெரியுமா? 1வது வசனம் 2வது வசனம் வாசிப்போம். தாவீதும் அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட சிக்லாகுக்கு வந்து சேர்கிறதுக்குள்ளே அமலேக்கியர் தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாக்கின் மேலும் விழுந்து கொள்ளையடித்து அக்னியால் சுட்டெரித்து
ஸ்திரீகளாகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைப்பிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் இவர் சண்டை போட்டதெல்லாம் பெஞ்சாதிக்காக தான், சேர்த்து வச்சதெல்லாம் பிள்ளைகளுக்காக தான். இப்ப சேர்த்து வச்சதும் போயிட்டு பிள்ளையும் போயிட்டு பெஞ்சாதி போயிட்டு. He was all alone. And his people wanted to stone him. David was standing in the middle all alone. His own companions wanted to kill him. You fellow, because of you, they were all supported and sponsored by David, but now they become dangerous person. You, we want to kill you. Left alone. என்ன கேட்கிறார் மேலவன், கை கூப்பி கேட்பேன். யோபு சொல்றான், நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. நான் பயந்த காரியம் நேரிட்டுச்சு. Are you afraid of your future? Are you afraid of all the things which you have? I tell you, friends, I tell you, I shared a testimony in Melbourne, and I would like to share that and finish. திண்டுக்கல்ங்கிற ஒரு ஊருக்கு போயிருந்தேன். 3 நாள் கூட்டத்தில் பிரசங்கம் பண்ணிட்டு நான் போனோம். முதல் நாள் கூட்டத்திலே நான் எப்பவும் தமிழ்நாட்டில் கடைசி வரைக்கும் நிற்க மாட்டேன். கடைசி ஜெபத்தில் ஓடிடுவேன். நிறைய கூட்டம் வருவாங்க, எல்லாரும் ஜெபம்னு வராங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். தமிழ் ஜனங்களுக்கு எத்தனை பேர் கை வச்சு ஜெபம்னாலும் திருப்தி இருக்காது. இதாவது சொல்லுங்க, ஏதாவது சொல்லுங்க, என்ன சொல்லுங்க, பேர கூப்பிடுங்க. பள்ளிக்கூடத்தில் போனால் கூப்பிப்போம், காலேஜில் போனால் இவங்க கால் பாராட்டு. we expect all the time, so that's why I run away. நான் முதல்ல நான் கூட்டத்தை முடிச்சுட்டு வேகமாக போகும்போது அந்த கேட்டில் there was a speed breaker. என் காருடைய கிளியரன்ஸ் ரொம்ப சின்னதாக இருந்ததுனால என் டிரைவர் ஸ்டாப் பண்ணார். பின்னால் 50 பேர் ஓடி வந்தாங்க. அப்போ one small man came and knocked my window sheet. நான் இறக்கிட்டு கேட்டேன். அவரோட சின்ன பார்சல் கொடுத்தார், இவ்வளோ பெரிய பார்சல். நான் வாங்கினேன். அதுக்குள்ள கூட்டம் வந்துட்டு அதுக்குள்ள காலம் அப்படின்னு போட்டு என் பின்னால் வந்து தம்பி சொன்னார், அவருடைய ஃபோன் நம்பர் அங்கே இருக்குன்னு போய் நீங்கள் சொல்லியிருக்கேன், பேசுங்க சார். அவரை ரூமில் போட்டேன். வாட்ஸ் யுவர் நேம்? செல்வம். செல்வம், தேங்க்யூ. நீங்கள் என்னமோ கொடுத்தீங்க, என்ன கொடுத்தீங்க? நான் சொன்னதானே, ஐ எம் டீ செல்லர். கார்பரேட்டில் போய் சைக்கிளில் கேன் வச்சு டீ விற்கிறேன். எனக்கு கடை இல்லை. I don't have, I'm living in a rented house. I got 2 children. 4 people I have to take care of. Myself, my wife, and 2 children. I'm a tea seller. I sell tea. But I heard your message. And you said, you got 1,100 churches, some churches are under the tree. I was shocked. I said, I must do something. 6 months now, 6 months I could gather this much money. I collect small thing. That's why I put it in the thing. நான் நினச்சேன் அந்த டீ ஷர்ட் நட்டு அப்படி பரிச்சே பார்சல் இருக்கும். 77,000 rupees இருக்குண்ணே. Use it at least to buy some sheets and bamboos to put a shade for those things. I was literally crying. நல்லா கவனிங்க. After 4 months I went to Coimbatore. He is from Coimbatore, a short man. He came to see me in the market. In the place where I was staying. அவர் என்னையும் பார்க்க வந்தார். ஒய்ஃபை கூப்பிட்டு வந்தார், 2 பிள்ளைங்களை கூப்பிட்டு வந்தார். சொன்னார், பிரதர் பிரதர் அண்ணே, என் பிள்ளைக்கு தலை மேலே கை வச்சு ஜெபம் பண்ணுறது தான் நான் கூப்பிட்டு வந்தேன். மிஷினரி ஆகணும்னு சொல்லி ஜெபம் பண்ணேன். நான் அவரை பார்க்க ரொம்ப வாடி போயிருந்தார். நான் அவரை கேட்டேன், செல்வம், it seems to be very sick. சொன்னார், ஆமாண்ணே, 1 மாசமா ரத்தம் பிளட் வாமிட் பண்ணிட்டே இருக்கேன். எஸ், ஹீட், சைக்கிளிங், வாமிட்டிங் பிளட். பட் ஐ ஹவ் கம் ஃபார் ப்ரேயர் ஃபார் மை செல்ஃப். நோ, என்னை தப்பா புரிஞ்சுட்டாங்க. அதுக்கு வரலண்ணே, ஐ வாண்ட் மை சில்ட்ரன். எனக்கு இன்னும் தூக்கி வர முடிச்சு. A man is vomiting blood, but he is not asking me to pray for his sickness. He wants me to lay hands on his children
that they can be missionaries in the days to come. அவங்க ஒய்ஃபு பக்கத்தில் என்னை கும்பிட்டுட்டானே, உங்களை பார்க்குறதே எங்களுக்கு பெரிய பாக்கியம் சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவருக்கு ஜோம் பண்ண வேண்டாம், பரவாயில்ல, அவருக்கு சரியாயிடும். ஏன்னா அப்போ தானே இன்னும் உங்களுக்கு காசு அனுப்புவார். I tell you, he is supporting 2 missionaries, and that day also he gave 37,000. 4 months later, he is supporting every month 2 missionaries. Not having a house, not having a shop, riding a cycle, keeping a tea can. நான் மறுபடியும் கேட்டேன், நான் கொஞ்சம் அதிகாரத்தோடு கேட்டேன், ஏன்னா இப்போ உரிமையோடு கேட்டேன். Salvam, what are you doing? ஒரே வார்த்தையில் பதில் சொல்லிட்டாரு. ஒரே வார்த்தையில், ஆண்டோட இருதயத்தில் இருக்கிறது நிறைவேற்ற தடுக்காதீங்க. I couldn't say a word in return. I'm not here to bring you to an emotional status so that you can support missions. No. My intention is to inspire you to see the world. If you have the fear of the future, you will be inactive, you will be lonely, you will be in a place where you will be. But வேதம் அதோடு முடிக்கலை, வாசிக்கலாம். அந்த வசனத்தை வாசித்து முடிக்கலாம். 6வது வசனம், 1 Samuel 30th chapter verse 6. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரத்திகளின் நிமித்தம் மனக்லேசத்தினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாய கர்த்தருக்குள்ளே. Now he realizes, I am in a wrong track. I am in a wrong way. Let me come back to the place that God wants to. ஆண்டவர் என்னை எங்கே வைக்க விரும்புகிறாரோ அந்த இடத்துக்கு வரேன்னு சொல்லி கமிட் பண்ண விடுகிறார். From that day until his death, he was successful in his missions. தாவீது தன்னை கர்த்தருக்குள் திடப்படுத்திக் கொண்டு தேவ சித்தம் செய்வதற்கு தன்னை பூர்ணமாக ஒப்புக் கொடுக்கிறார். ஆகையினால் தான் ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 13வது அதிகாரம் 36வது வசனம். Acts 13 chapter verse 36. தாவீது தன் காலத்திலே தேவனுடைய சித்தப்படி அவருக்கு ஊழியம் செய்த பின்னர் David served his own generation according to the will of God and such. That's the end. That's the end. That's the end. கர்த்தருக்குள் திடப்படுத்திக் கொண்டாங்க. என்னன்னு அர்த்தம்? Okay, David, you will be all right. I will fulfill his will. அதான் திடப்படுத்த. I will fulfill God's will. And God said, David served his people, served his generation according to the will of God. எல்லாரும் கண்களை மூடலாம். I am finishing. Nobody should move. Just close your eyes and check your hearts. பயம் என்கிற ஆயுதத்தை சத்துரு உபயோகப்படுத்தி இன்செக்யூரிட்டி என்கிற ஃபீலிங்கை எனக்குள்ளே கொண்டு வந்து என்னை தேவ சித்தம் செய்யக்கூடாதபடி, தேவனுடைய இதயத்தின் ஆழத்தில் இருக்கிறதை செய்யக்கூடாதபடி சத்துரு என்னை திசை திருப்பி இருக்கிறான். இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷமாக பிரசங்கிக்கப்பட வேண்டும். தேவனுடைய மன விருப்பம் அல்லவா? எல்லாரும் சத்தியத்தை அறிய வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம் அல்லவா, சித்தம் அல்லவா? அதைத்தான் தீமோத்தேயுவிலே பார்க்கிறோம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட
தேவனுடைய சித்தமாக இருக்கிறதே. If I really committed myself to do the will of God, what is my role? What is my contribution? What is my stand? Or am I just shaken by the feeling of insecurity and unable to move forward? முன்னால போக முடியாம ஆண்டவரே செயலற்றவனா இருப்பேன். எல்லாரும் ஒரு நிமிடம் அமைதியா யோசித்து பாருங்க. God speaks to you. God speaks to you. இதை மட்டும் சொல்லுங்க, ஆண்டவரே எங்களுக்கு ஒரு நோக்கம் வச்சிருக்கீங்க, அதை நிறைவேற்ற கொடுக்கலாம். தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறே. தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தொனிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறே. தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தொனிக்குதே. முன்னறிந்து அழைத்தவரே, முன்னின்று நலமுடன் நடத்துவார். முன்னறிந்து அழைத்தவரே, முன்னின்று நலமுடன் நடத்துவார். சகலமும் நன்மைக்கென்றே சாட்சியாய் முடித்திடுவார். சகலமும் நன்மைக்கென்றே சாட்சியாய் முடித்திடுவார். தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறே. தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தொனிக்குதே. கஷ்டம் எல்லாம் தொலையும் ஓர் நாள், கண்ணீரும் கவலையும் நீங்கும் மறுநாள். ரெட்டிப்பான பங்கை பெற இரட்சகர் அழைத்திடுவார். ரெட்டிப்பான பங்கை பெற இரட்சகர் அழைத்திடுவார். தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறே. தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தொனிக்குதே. ஒரு நிமிடம் எல்லாருடைய கண்ணு மூடி இருக்கும்போது I would like to pray for you. You may feel feeble, weak. என்னால நிக்க முடியல பிரதர், பயமுள்ள காரியம் என்னை மாட்டும், ஆண்டவர் விரும்புறதை புரிந்து கொள்ள முடியல, செயல்படுத்த முடியல. தேவன் ஏத்தெல்லாம் எடுத்து கொட்டியாரு. எல்லா பயங்களுக்கும் நீங்களாக்கி விட்டார் நான் சொல்லணும். தாவீது மாதிரி சொல்லணும், எல்லா பயங்களுக்கும் நீங்களாக்கி விட்டார்னு சொல்லணும். எல்லா பயங்களும் whatever may be which is pulling me from my call. தேவனுக்கு நான் செயல்பட வேண்டிய விதமாக செயல்படாதபடி என்னை இழுக்கிற எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விட்டார் என்ன இந்த மீட்டிங் பறை நான் சொல்லணும் பிரதர். And everybody close your eyes. I would like to pray for you. If you put your hands up, உங்க கையை காட்டினீங்கன்னா உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். If you are gripped under the fear of future, if you are gripped with some kind of fear which is disturbing you, I would like to pray for you. Thank you for all the people those who show their hands. கையை கீழே போடலாம். வல்ல பிதாவே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எனக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தின்படியே, உம்முடைய வார்த்தையின்படியே என் ஜனங்கள் இந்த தேவையற்ற விதைக்கப்பட்டிருக்கிற எல்லா பயத்துக்கும்
நம்முடைய இருதயத்தின் காரியங்களை புரிந்து கொண்ட ஓட்டத்தை அவர்கள் தாங்க நிறைவேற்றி முடிக்க சத்துவத்தையும் பலத்தையும் கட்டளையிடுங்க. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே.